வணக்கம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பிறை மதியம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் 3ஆம் பிறை. இன்றைக்கி ராத்திரி நிலா கண்ணில் பட்டால் உடனே தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறோம். அமிர்த சித்த யோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள், பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. யாருக்கு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்னையோட ஆனி முடியுது, ஆடி ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். குரு பகவானுடைய கருணை குறைவாக இருந்தால் கூட சந்திரன் உதவி செய்கிறார். உங்கள் பிறவி குணம், பிடிவாதம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாம இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். விநாயக பெருமானை நினச்சிக்கணும், குலதெய்வத்தையும் நினச்சிக்கணும். இதெல்லாம் செய்யுங்க. சுண்டல் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, மஞ்சள் துணி தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். திருஷ்டி எஃபெக்டாக இருக்காது. திருஷ்டி உங்கள் மேலே வேலை செய்யாது, புஷ்ஷுன்னு போயிடும். ஆம். ரிஷபராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். குரு உதவியால் வீண் செலவை தந்துக்கிட்டே இருக்கார். ஏற்கனவே 12 ராசிகளில் கோச்சிக்கலான்னா சொல்கிறோம். உதாரித்தனமாக செலவு செய்கிறது யாருன்னா நீங்கள் தான். நீங்களும் துலாமும் தான். நம்பர் 1 துலாமு, நம்பர் 2 ரிஷபம். அதனால் கவனம். ஏன்? குரு உதவியாக இல்லை, ஆனால் சந்திரன் உதவியாக இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல நாள். கூட்டி கழித்து பார்த்தா லாபம் தான், உங்களுக்கு வெற்றி தான், நிம்மதி தான், சந்தோஷம்தான். நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாம இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். விநாயக பெருமானை நினச்சிக்கணும், குலதெய்வத்தையும் நினச்சிக்கணும். இதெல்லாம் செய்யுங்க. சுண்டல் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, மஞ்சள் துணி தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். திருஷ்டி எஃபெக்டாக இருக்காது. திருஷ்டி உங்கள் மேலே வேலை செய்யாது, புஷ்ஷுன்னு போயிடும். ஆம். மிதுன ராசிக்கார நேயர்களை, குரு உதவியாக தான் இருக்கார், ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. சந்திரன் உதவியாக இல்லைன்னா அந்த நாளை கெடுத்துருவார். உங்களுக்கு புத்தி குழப்பம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, பேச்சில் சிறப்பில்லை. குரு உதவியாக இருந்தால் கூட செப்டம்பர் வரைக்கும். இன்றைக்கி நல்ல நாளாக இல்லை. பரிகாரம் முக்கியம், கோச்சிக்காதீங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்? புனர்பூசத்துக்கும் வியாழக்கிழமைக்கும் தலைவர் குரு. ஆனாலும் 3 நட்சத்திரத்துக்கும் இன்று பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 6, தெற்கு சிவப்பு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அப்போ ஆனால் கெடுதல் வராது, தோல்வி வராது. ட்ரா, ரெண்டும் சமம் அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். ராசிலேயே குரு உட்காந்துருக்கார். சார் அது கெட்டது தானே சார்? கெட்டதில் ஒரு நல்லது. உச்சமாக இருக்கார். உச்சமாக இருந்துட்டா நல்லது செய்யணும். ராசியில் உட்காந்தா கெட்டது செய்யணும். அப்போ கெட்டதும் செய்வார், நல்லதும் செய்வார். அதுதான். இப்போ சொந்த பையனே குற்றவாளின்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் என்ன செய்வார்? தண்டனையும் கொடுக்கணும், பையனும் பார்க்கணும். அந்த மாதிரி. சார் இப்போல்லாம் இன்ஸ்பெக்டர்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்காங்க சார் அப்படின்னா சந்தோஷம். அப்படி தான் கேள்விப்படுறோம், சந்தோஷம். ஆனால் இதுதான் பாயிண்ட். குரு நல்லதும் செய்கிறார், கெட்டதும் செய்கிறார். ஆனால் சந்திரன் உங்களுக்கு உதவியாக இல்லை. எனவே வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1, வடக்கு மஞ்சள். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அப்போ ஆனால் கெடுதல் வராது,
தோல்வி வராது. ட்ரா, ரெண்டும் சமம் அப்படிங்கிற மாதிரி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் பிரவிபலமான தைரியம், சுறுசுறுப்பு, தில்லு, வந்து பாருன்னு மிரட்டுறீங்கள எல்லாரையும். ஆமாம், ஒன்றுமே இல்லைனா கூட. ஆமாம், அதுதான் சிம்மம். அடுத்த வேலை என்ன ஆகும்னு தெரியாது, ஆனாலும் முறைச்சிக்குவாங்க. இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அதுக்காக முறைச்சிக்க வேணாம், ஜெயிக்கிறீங்க. நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 4, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும், விநாயக பெருமானை நினச்சிக்கணும், குலதெய்வத்தையும் நினச்சிக்கணும். இதெல்லாம் செய்யுங்க. சுண்டல் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, மஞ்சள் துணி தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். திருஷ்டி எஃபெக்டாக இருக்காது, திருஷ்டி உங்கள் மேலே வேலை செய்யாது, புஷ்ஷுன்னு போயிடும். ஆம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீண் பேச்சு அதிகம். எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பொறுமை, நிதானம். ஆமாம், குரு உதவியாக தான் இருக்கார் செப்டம்பர் வரைக்கும், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்திரன் உதவியா இல்லையே, எனவே கவனம். அனுகூலமான எண் 3, மேற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அப்போ ஆனால் கெடுதல் வராது, தோல்வி வராது. ட்ரா, ரெண்டும் சமம் அப்படிங்கிற மாதிரி. துலா ராசிக்கார நேயர்களே, குரு உதவியா இல்லை, சந்திரன் உதவியா இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வீண் செலவு இருக்குது, வீண் கவலை இருக்குது. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. 12 ராசிகள்லேயே ஓவர் செலவு செய்கிறது யார்? நீங்கள் தான். சிக்கனம்ங்கிறதே தெரியாது உங்களுக்கு, ஆனால் சிக்கனமாக இருக்கிறமான்னு நினைப்பீங்க. எனவே கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. விசாகத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்? விசாகத்தனுக்கும் வியாழக்கிழமைக்கும் தலைவர் குரு, அதனால். ஆம். அனுகூலமான எண் 7, வடக்கு, மஞ்சள். விருச்சிக ராசிக்கார், காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அப்போ ஆனால் கெடுதல் வராது, தோல்வி வராது. ட்ரா, ரெண்டும் சமம் அப்படிங்கிற மாதிரி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதம். குருவும் உதவி செய்கிறார், சந்திரன் உதவி செய்கிறார். ட்வின், டபுள் ஸ்ட்ராங். ஆம், 2 in 1. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அது விசாகத்துக்கு எங்கேயோ போயிடும். நல்லது. 3 நட்சத்திரத்திற்கும் நிம்மதி. உங்கள் சுறுசுறுப்பும் தைரியமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். குருவும் செப்டம்பர் வரைக்கும் உதவி செய்கிறார், இன்னைக்கும் உதவி செய்கிறார். நல்லது, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. நேயர்களை, ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது பாயிண்ட் இல்லைங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது தானே பாயிண்ட்டு. ஆமாம், நம்ம பார்க்குறோம் யானைக்கு எவ்வளோ பெரிய உடம்பு, அப்பா சூப்பர்னு பாராட்டுறோம். யானைக்கு தானே தெரியும் பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அது படுற கஷ்டம். அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதா எல்லோரும் நினச்சி வயிறு எறிகிறாங்க. அதை தடுக்கணும். விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஸ்ரீதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். நல்ல வேலையா, வியாழக்கிழமை வருகிற சந்திராஷ்டமம் ஒரு 10% தொல்லை குறைவு. ஆமாம். ஏன்? வியாழக்கிழமைக்கும் உங்கள் ராசிக்கும் தலைவர் யார்? குரு. அதனால் மொத்தத்தில் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. முக்கிய முடிவு கூடாது, அசைவனவு கூடாது, ஜாக்கிரதை.
தொல்லை ஓரளவு குறைவு 3 நட்சத்திரத்துக்கும். ஆனால் உண்டு. வழக்கமாக சந்திராசிரமத்தில் 100% தொல்லைனா இன்றைக்கி ஒரு 80 to 85 இருக்கும், 90 கூட இருக்கும், அவ்வளோ. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அப்போ ஆனால் கெடுதல் வராது, தோல்வி வராது, ட்ரா, ரெண்டும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிரதை. மகர ராசிக்கார நேயர்களை என்ன போங்க, எங்க கண்ணே பட்டுருங்க. குரு உதவி, சந்திரன் உதவி. குரு சந்திரன் 2 பேரும் போட்டி போட்டுட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்கள் நிதானம், உங்கள் பொறுமை, உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். கலகிறீங்க. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நல்ல நாள். குருவும் செப்டம்பர் வரை உதவி செய்கிறாரு. அப்புறம் என்ன, கலக்குங்க. நேயர்களை ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது பாயிண்ட் இல்லைங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது தானே பாயிண்ட்டு. ஆமாம், நம்ம பார்க்குறோம் யானைக்கு எவ்வளோ பெரிய உடம்பு, அப்பா சூப்பர்னு பாராட்டுறோம். யானைக்கு தானே தெரியும் பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அது படுற கஷ்டம். அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதா எல்லோரும் நினச்சி வயிறு எறிகிறாங்க. அதை தடுக்கணும். விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஸ்ரீதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கலகிறீங்க. அதுவும் பூரட்டாதிக்கு சூப்பர், இன்னும் கொஞ்சம் அதிகம். மற்றவங்களுக்கெல்லாம் 90 மார்க்குன்னா பூரட்டாதிக்கு இன்றைக்கி 95 மார்க்கு. ஏன்? பூரட்டாதிக்கும் வியாழக்கிழமைக்கும் தலைவர் குரு. சரி, குரு தான் உதவியா இல்லையே செப்டம்பர் வரைக்கும். ஆமாம், வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை அதிகப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு சந்திரன் அதை தடுத்துடுறார். எனவே வியாதி தொல்லை, கடன் தொல்லை, எதிரி தொல்லை இன்று இல்லை அல்லது குறைவு. நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன, நல்லா இருங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களை ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது பாயிண்ட் இல்லைங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது தானே பாயிண்ட்டு. ஆமாம், நம்ம பார்க்குறோம் யானைக்கு எவ்வளோ பெரிய உடம்பு, அப்பா சூப்பர்னு பாராட்டுறோம். யானைக்கு தானே தெரியும் பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அது படுற கஷ்டம். அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதா எல்லோரும் நினச்சி வயிறு எறிகிறாங்க. அதை தடுக்கணும். விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஸ்ரீதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்கள் சூப்பர். உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கும் தலைவர். பொதுவாக ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. குரு வேறு செப்டம்பர் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார், அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குகிறார். சந்திரனும் இன்னைக்கு நல்ல ஹெல்ப்பு சூப்பராக இருக்குது. கலகிறீங்க. நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள், சந்தோஷம். நேயர்களை ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது பாயிண்ட் இல்லைங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது தானே பாயிண்ட்டு. ஆமாம், நம்ம பார்க்குறோம் யானைக்கு எவ்வளோ பெரிய உடம்பு, அப்பா சூப்பர்னு பாராட்டுறோம். யானைக்கு தானே தெரியும் பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அது படுற கஷ்டம். அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதா எல்லோரும் நினச்சி வயிறு எறிகிறாங்க. அதை தடுக்கணும். விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஸ்ரீதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். நேயர்களே, எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமைங்கிறது குருவினுடைய நிலை. இன்றைக்கி என்ன நட்சத்திரம், சந்திரன் ஆயில்யத்தில் இருக்கிறார், என்ன யோகம், இதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.